ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம மிளகாவோட போபால் அப்படின்ற இடத்துல இருக்கோம். பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்லான்ட்டு இறங்கியிருக்கேன். ஏன்னா உள்ளார ட்ரெயினில் அவ்வளோவா சாப்பாடு அவ்வளோவா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. நெய்வேலி டு டெல்லியில் இப்போ வந்துட்டு போபால் அப்படின்ற ஏரியாவில் நான் இருக்கோம். சரி, நான் மட்டும் இருக்கேன், வேறு யாரும் இல்லை. என்னோடய காஸ்டியூம் வந்துட்டு லுங்கி வித்து சட்டை. நான் பிரெட் ஆம்லேட் வாங்கினேன். இதில் மிர்ச்சி பொண்ணு வாங்கிட்டு சும்மா காரஞ்சாரமாக இருக்கணும்ட்டு. ரொம்ப கேவலமாக இருக்கு. ஓகே, டெல்லி போயிட்டு ரீச் ஆகிட்டு அடுத்த வீடியோவை ஃபாலோ பண்ணால் அங்கே உள்ள ட்ரெயினில் வந்துட்டு வடக்கன்ஸ் நிறைய, ஸோ வீடியோ எடுக்க முடியல. டெல்லி போனதுக்கப்புறம் வீடியோஸாக கண்டினியூஸ் பண்ணலாம். பிரெட் ஆம்லேட் வாங்கினேன். எனக்கெல்லாம் ஒன்று பத்தாது, ஸோ அதனால் 2 வாங்கியாச்சு. பிரெட் ஆம்லேட் இது ஃபுல்லாகிட்டோம். சட்னியை கூட கொஞ்சம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் இல்லை இல்லை, அப்படியே வாங்குங்க, பிளேட்டே வாங்குங்க. கொஞ்சம் வாங்குங்க, கொஞ்சமா. ஓகே ஓகே, தக்காளி சாதம்ன்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வந்துருக்கீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. அட்டகாசம். அவர் சப்பாத்தி, நம்ம பிரெட் ஆம்லேட், சட்னி அவரோட தான். இப்பதான் நல்லா இருக்கு பிரெட் ஆம்லேட் சாப்பிட. இல்லை, ஸ்டஃபிங்னு பார்த்தாக்கா வேறு எதுவுமே இல்லை, தக்காளி சட்னி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வடக்கன்ஸ் வெறும் வெங்காயத்தை தான் வச்சு கொடுப்பான். முடிச்சிட்டேன், மிளகாவே முடிச்சிட்டேன். காரம் கம்மி தான்.